ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லாரும் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். முதலாவது ஞாயிறில், இந்த ஜூனி மாதத்தில் முதலாவது ஞாயிறில் ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கிறோம். அதுக்காக நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா. நன்றி ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி 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 நன்றி. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கதாதி கதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் உள்ளத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எங்களை நேசித்தவர், எங்களை போஷித்தவர், எங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்த தேவன் நீர் அல்லவோ. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை காத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, 5 மாதமும் எங்களை கண்மணி போல நடத்தினீர் நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினீங்க, எங்களை சுகப்படுத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க நல்லவர் நல்லவர், கிருபை உள்ளவராக இருக்கிறீங்க. மகத்துவங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க, அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க, எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் விசாரிக்கிறவர், நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இந்த சபையை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். துதிக்க வைத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உன் வார்த்தைகளை கேட்க கிருபை செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துறீங்க, பரிசுத்த ஆவியான எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பேசுங்க ஆண்டவரோடு நன்றி சொல்லி, ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தனிமையா இருக்கும் போது காத்தீங்க, பாதுகாத்தீங்க, வழி நடத்தினீங்க, ஆலோசனை சொன்னீங்க, வழி நடத்தின தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தேவ பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக ராஜா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த ஆராதனை தேவனை கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைகளை கட்ட நீக்கி போடும்படியாக, தடைகளை நீக்கி போடும்படியாக தேவ சித்தம் இந்த இடத்திலே பேசப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவனின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண தேவனின் சித்தம் மாத்திரம் இந்த இடத்திலே காணப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபையை நிரப்புவீராக. சபை பிள்ளைகளை நிரப்பி ஆவியோடும் உண்மையோடும் தொலை கிருபை செய்வீராக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆவி ஆத்துமா சரீரத்தை தகப்பனின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கும் போது, பாடும் போது தேவ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை முழுவதையும் தகப்பனின் பொறுப்பு இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். தேவனின் ஆசீர்வாதங்கள் பலமாயிருந்து கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளும், மனுஷிக வல்லமைகள், அந்தகார இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீரே தொடர்ந்து வழிநடத்தும் பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தரே, நாங்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகாராஜராய் இருப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்களாய் இருப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரமாயிரம் நன்மை செய்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரமாயிரம் நன்மை செய்கிற போர்க்காரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவராய் இருப்பவரே, உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாயிலை திறந்தெல்லாம் சொல்லுவோம் நன்றி நன்றி நாதோமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முடிந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவராய் இருப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளது. இந்த வாக்கு கொண்ட தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாதமானவராய் இருப்பவரே, நன்றி நன்றி இந்த நாதோமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா ஸ்தோத்திரம் நாதா, உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வெற்றி வைக்கிறோம். நாதா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
சோதைக்கிறோம் ஆராதராய் இருப்பவரே உம்மை சோதைக்கிறோம் இருப்பவரே உம்மை சோதைக்கிறோம் ஆராதராய் இருப்பவரே உம்மை சோதைக்கிறோம் நாட்டாய் இருப்பவரே உம்மை சோதைக்காய் இருப்பாய் நன்மை செய்வராய் இருப்பவரே உம்மை சோதைக்கிறோம் இன்னும் ஆயிரமாய் நன்மை செய்வதற்கானே உம்மை சோதைக்கிறோம் நாட்டாய் இருப்பவரே
என்றும் உள்ளதே. சொல்லுவோம் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுவோம் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி நன்றி செலுத்துகிறோம் கதா. நன்றி செலுத்துகிறோம் கதா. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர். எல்லாரும் துதிப்போம் துதிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நிற்போம். Thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். இருதயம் முழுவதையும் கர்த்தரின் சன்னிதானத்திலே நீங்கள் திருப்ப வேண்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லா சிந்தைகளும் தேவன் சமூகத்தில் தேவனை நோக்கி பார்க்கட்டும். Thank you Holy Spirit of the mighty God. தேவ பிரசன்னம் இந்த மத்தியிலே இறங்கி வரட்டும். இந்த சபையை கட்ட நிரப்பட்டும். இந்த mighty God, mighty power of the Holy Ghost. Thank you Jesus. இந்த முதலாவது ஞாயிறில் கர்த்தாவே, இந்த 6வது மாதத்தில் முதலாவது ஞாயிறில் நின்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை பார்க்கிறோம் கர்த்தாவே, பார்க்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் துதிங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சே துதிக்கணும். Thank you Lord, thank you Father, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கென்றோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் கரம் இறங்கட்டும், ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். நீரே பெரியவர், நீரே பெரிய காரியங்களை செய்கிறவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர், கிருபை உள்ளவராய் இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர், மறவாமல் நினைத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறவர். வாக்கு தத்தம் சொன்னவர், வாக்கு மாறாத கர்த்தராய் இருக்கிறீர். அதற்காக சொந்தரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. யோசனையிலே பெரியவர் அவர், யோசனையில் பெரியவர் அவராய் இருக்கிறவர். ஆண்டவரே, யோசனையில் நீர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். செயலில் வல்லவராய் இருக்கிறவர், வல்லவராய் கண்மணி போல காப்பவர் அவர். Thank you Lord, thank you Father, in the name of Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே, உம்மை ஆராதனை ஆராதனை என்று பாடுவோம். யோசனையில் thank you Lord, thank you Jesus, thank you
ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 கண்மணி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி காப்பவரே தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆராதனை பெரியவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினார் இது உணர்ந்து பாடுகிற பாடல். உணர்ந்து பாடல். Thank you, Lord. ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆராதனை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தினந்தோறும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆவியோடும் உம்மை தொலைத்தரலாம். கிருபை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, மெல்லிய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் தலைமேலும் உச்சம் தலையின் மேலும் உள்ளங்கால் மட்டும் தேவனின் மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக. ஓசானா ஓசானா அவர் பரிசுத்தர், படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை
Hosanna, 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 Hosanna. யோசனையில் பெரியவர், உங்கள் யோசனையை விட அவர் பெரியவர், 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 ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை தேவ பிரசன்னம் மலையை போல அசைவாடிக் கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit of the mighty God. எதென்றான நடக்கலாம், எதென்றான சம்பவிக்கலாம், கர்த்தரின் கரம் இறங்கி வந்தார். எதென்றான நடக்கத்தக்கதாக கர்த்தரின் செயல் இருக்கு. Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. Hosanna, Hosanna, Hosanna. கண்மணி போல, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை, ஆராதனை. ஹோசானா, உன்னத தேவனே, ஹோசானா, 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 ஹோசானா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை, கொண்டிருக்கிற தேவாதி ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஹோசானா, உன்னத தேவனே, ஹோசானா, 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 ஆண்டவரின் பிரசன்னத்திலே சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் சரண்டர் பண்ணுங்க. கர்த்தரின் பிரசன்னத்திலே ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அப்படியே மிசிக்க வாசிங்க, அந்த பாட்டை வாசிங்க. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Father. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. Thank you Holy Spirit of the mighty God, thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க தானங்களை ஆளுகை செய்யணும். இந்த இடத்துல நீங்க தான் ஆளுகை செய்யணும். என் குறைபாடுகளை நீங்க தான் அறிந்திருக்கிறீங்க, அதையெல்லாம் அகற்றி போடுங்க. என் வியாதிகளை நீங்க தான் அறிந்திருக்கிறீங்க, அந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. தேங்க்யூ ஹோ, என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற தேவனின் சத்தம் துணிக்கட்டும். Thank you Holy Spirit of the mighty God. Ramantuna Shadabalantuna Bashantana Renderabo Shantere Bandura Bashatarabala. ஆண்டவரின் பிரசன்னம் என்ன மதிகளை கட்டும் ஆண்டவரே. பரத்துறந்த அந்த மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் கரத்தை தொடுவதால், என் கரத்தை தொடுவதால், நீட்டிக் கொண்டிருக்கிறவரின் கரத்தை ஆணி அடித்த கரம் இறங்கி வருவதால், தொடுவதால் இயேசுவின் நாமத்தினால் முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிற கர்த்தர், முடிய பண்ணுகிற கர்த்தர். உன்னால் முடியாதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஓரிமன் சஞ்சனமன் தொடபோ சந்தனபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. திட்டங்களை வகுக்கிறவர் அவர்,
திட்டங்களை உனக்கு வெளிப்படுத்துகிறவர் அவர். திட்டங்களை வகுத்து உனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் செயல்படத்தக்கதாய் கர்த்தரின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தா. Thank you Holy Spirit of the Lord. அப்படி அமைதலாயிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரோடு இருதயம் பேசட்டும். என்னென்ன நீங்க பேசுங்க, அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கட்டும். Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Jesus. Thank you Jesus. குறுகின காலத்தில் நடந்தாக, குறுகின காலத்தில் அது நடந்தே ஆகும். இயேசுவின் நாமத்தினால அது நடக்கட்டும். இந்த mighty name of Jesus. குறுகின காலத்தில் எதை கேட்கிறார்களோ அந்த குறுகின காலத்திலே கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. என்னென்ன காரியங்களை கர்த்தாவே உம் பிள்ளைகள் கேட்கிறார்கள் அதற்கு மேலாக நீ செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். Mighty power of the Holy Ghost. Mighty power of the Holy Ghost. தேவ சித்தம் இந்த இடத்திலே காணப்படுவதால், பிள்ளைகளின் வாழ்க்கையிலே காணப்படுவதால் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைய வல்லவராய் இருக்கிறீர். பிரகாசம் பண்ணத்தக்கதாய் கர்த்தாவே எழும்பி அடி பிரகாசிக்கத்தக்கதாய் பறக்கத்தக்கதாய் உன்னதத்துக்கு பறக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரே பலவீனங்கள் ஆண்டவரே சர்வத்தில் இருக்க அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தினால் பலவீனங்களை கர்த்தர் அகற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன். பலவீனங்களுக்கு இடமில்லை, பலவீனங்களுக்கு இடமில்லை. பலவீனத்தை துக்கப்படுத்துகிற ஆவிகளுக்கு இடமில்லை. சோர்வு பண்ணுகிற கிரிகைகளுக்கு இடமில்லை. தடுமாற்றத்துக்கு இடமில்லை. இந்த நெடுப்பொழுதிலே அதெல்லாம் மறைந்து போகட்டும். In the name of Jesus. 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 ஆண்டவர் வந்த போதும் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர். குறைவு இருந்தால் கர்த்தரை நீங்கள் அனுமதியுங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு விதவையுடைய அண்டையில் எலிசாவை ஆண்டவர் அனுப்புற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனுப்பும் போது அவர்களிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமா அவ்வளவுதான் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனாலோ கர்த்தர் அதை பெருக பண்ணினார். அவர்களின் தேவைகளை சந்தித்து அவர்கள் வாழ்க்கை வாழத்தக்கதாக பெருக பண்ணின தேவன் நம் தேவன். நம் தேவன் பெரியவர், பெருக பண்ணுவார். தேவைகளும் மாத்திரமல்ல, நீங்கள் அதை விட ஆண்டவர் பெருக பண்ணத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறார். குறைவுகளை நிறைவாக்கி நீங்கள் வாழத்தக்கதான நிறைவாய் மாற்றுவார். கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தர் மாற்ற வல்லவர். Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யும். இந்த அடியார்களோடு பேசும். எல்லாரும் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே இந்த நாளிலே நீ பேசுகிற என்ன காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும். பேசுவீராக. பேசும்போது அந்த அற்புதம் நடப்பதால், அதிசயம் நடப்பதால் உன் வார்த்தைக்காக நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். ஆண்டவரின் பிரசன்னத்திலே உன் வார்த்தை பேசப்படட்டும். தேவனின் வார்த்தை தான் மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. தேவனே, ஒவ்வொரு காரியத்திலோடும் ஒவ்வொரு நபர்களோடு நீ பேச வேண்டும். சிறியவர்களாய் இருந்தான, பெரியவர்களாய் இருந்தான, ஒவ்வொருவரின் இருதயத்தோடு நீ பேசுவீராக.
பேசும் இந்த அடியார்கள் அதன்படி கேட்டு நடக்க கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை கர்த்தர் அறிவார். அந்த குறைவுகளை மாற்றவே கர்த்தர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். நேற்றைய நாளில் நாங்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஒரு பெரிய விசேஷத்தையும் நாங்கள் இருக்கிறோம். பிள்ளைகள் டெஸ்ட்டில் எழுதியிருக்கிறார்கள். அது மார்க்ஸ் வந்துட்டு மிக எடுத்து வைங்க டக்குன்னு. மார்க்ஸு வந்துட்டு அதுவும் நல்ல மார்க்ஸாக தான் எல்லாருக்கும் இருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் வேத வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, ஆராயும் போது, இந்த சிறு வயதில் நீங்கள் படிக்கிறது தான் பெரிய வயது வந்தாலும் அதை மறக்காமல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதம் முதலாவது ஞாயிறில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்ன காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்வார். ஒரு வசனம் வரும்போது இது எனக்குத்தான் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த காரியத்தில் செழிப்பாய் இருப்பாய். செழிப்பாய் இருப்பாய் என்றால் உடனே என்ன சிந்த வரும் என்றால் எல்லா ஜனத்துக்கும் காசு, பணம், சொத்து, அதுதான் முதலாவது வருகிறதா இருக்கிறது. செழிப்பை குறித்து பல பிரசங்கங்கள் இருக்கின்றன. செழிப்பை ஆண்டவர் நிச்சயமாய் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். வறண்ட நிலத்தில் ஆண்டவர் செழிப்பை கட்டளையிட அவரால் மாத்திரம்தான் கூடும். அவரை நம்பும் போது நாம் செழிப்பாய் இருப்போம். செழிப்பை குறித்து நாம் பார்க்கும்போது என்ன பகுதியில் நாம் செழிப்பாய் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், முதலாவது ஆவிக்குரிய காரியத்தில் நாம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய காரியம் வறட்சியாக இருந்தால் நாம் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, தேவ வசனத்தை ஒழுங்காய் வாசிக்கவும் முடியாது, தியானிக்கவும் முடியாது, அதை கை கொள்ளவும் முடியாது. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் நாம் செழிப்பாய் இருக்கணும். இரண்டாவது பொருளாதார ஆசீர்வாதம். அது தேவையான காரியமாக இருக்கிறது. பணம் இல்லாட்டி நாம் வாழ முடியாது, வீடு இல்லாட்டி வசிக்க முடியாது. அதில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதில் செழிப்பாய் பிள்ளைகள் காணப்பட வேண்டும். மூன்றாவது உடல் சார்ந்த காரியத்தில் நாம் செழிப்பாய் இருக்கணும். அப்போ செழிப்பாய் இருக்கணும்னா வியாதியே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வியாதி எங்கள் சரீரத்தில் அனுமதிக்க
முடியாதபடி அந்த அந்த ஆசீர்வாதம் செழிப்பு நம்மை பாதுகாக்க வேண்டும். 4வதாக குடும்ப ஆசீர்வாதம். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆதியாமம் 1 5 வசனங்கள் அதிகாரங்கள் வாசித்து பிள்ளைகள் அதில் எழுதி பாஸ் பண்ணி இருக்கிறார்கள் என்றால், குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கணும். பிள்ளைகள் கொளுத்த கன்றுகளை போல பலசாலிகளாய் இருக்கணும். புது பலத்தோடு செயல்படுகிறவர்களாய் குடும்பம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்கணும். 5வதாக ஊழியம் அங்கு செழிப்பாய் காணப்படணும். ஊழியம் அங்கு செழிப்பாய் இல்லாவிட்டால் ஜனங்கள் வரமாட்டார்கள். ஜனங்கள் உலகத்தை தேடித்தான் போவார்கள். ஊழியம் செய்யும் போது தேவனின் சத்தியத்தை நாம் சத்தியமாய் போதிக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தின்படி நாம் நடக்கத்தக்கதாக நாம் வாஞ்சிக்கணும். அங்கு சத்தியம்தான் பிரசங்கிக்கப்படணும். சிந்தையில் வருகிறது தோன்றுகிறது எல்லாம் பிரசங்கித்தால் அது குப்பையாய் மாறிவிடும். அப்போ ஆசீர்வாதமாய் இருக்காது. தேவனின் வசனத்தை நாம் அங்கு பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடைசியாக நித்திய ஆசீர்வாதம். அப்போ நித்தியத்துக்கு நாம் செல்லுகிற பிள்ளைகளாய் செழிப்பாய் அங்கு பரிசுத்தமாய் அந்த உயிர்த்தெழுந்த தேவனின் அந்த வல்லமையை தரித்து கொண்டு தேவன் வருகிற காரியத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பக்குவத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அப்போது இந்த 6 காரியங்களிலும் தேவன் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். சமாதானத்தில் செழிப்பிருக்கணும். குணத்தில் குண அதிசயங்களில் செழிப்பிருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பிருக்கணும். பொருளாதார ஆசீர்வாதங்களில் நாம் செழித்து அந்த பச்சை பசையை போல இருக்கணும். பாருங்க, ஒரு மரத்தை பார்க்கும்போது அது செழித்திருக்கிறதா இல்லை பட்டு இருக்கிறதா என்று ஈஸியாய் கண்டுபிடித்திடலாம். ஏனென்றால் அது செழித்து இருக்கும்போது பச்சை பசலை போல இருக்கும். அது சடுத்து அந்த காய்த்து கனி கொடுக்கிற மரத்தை பார்க்கும்போது இது செழித்துத்தான் இருக்கிறது. சில பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மரம் பயங்கரமான கனிகளை கொடுக்க போகிறது, அப்படி செழித்து இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்போ நம்மை பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஜனம் சொல்லணும், இவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள், இவர்கள் கனி கொடுக்கிற மரங்கள், இவர்களிடத்தில் ஒரு வித்தியாசமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கென்று மற்றவர்கள் பார்த்து சொல்லணும். சரி, பிரசங்கத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போவோம். 92வது சங்கீதம். எல்லாரும் எடுப்போம். 92வது சங்கீதம். 12, 13, 14, 15வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இதுல என்ன புரிகிறது? 12வது வசனத்துல நீதிமான் பனையை போல செழித்திருப்பான், லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த பனையை போல, பனையை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அது சத்துள்ளதாக இருக்கிறது. சத்துள்ளதாய் அந்த காரியங்கள் நமக்கு சத்தாய் இருக்கிறது. செழித்து எப்பொழுதும் அது காய்க்கிறதாய் அந்த காரியங்கள் அந்த பயணிக்கிறத்தக்கதாக அங்கே யூஸ் பண்ணத்தக்கதாக அங்கே இருக்கிறதா இருக்கிறது. பாருங்க, அப்போ அந்த தேவனின் பிள்ளைகள் நீதிமான். எல்லாரையும் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? அங்கு உலகத்தார் இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? நீதிமான் தேவனுக்கு பயந்தவன் தான் நீதிமான். பரிசுத்தமாய் நடக்கிறவன் தான் நீதிமான். தேவனின் வார்த்தைக்கு கை கொள்ளுகிறவன் தான், அதன்படி நடக்கிறவன் தான் நீதிமானாய் இருக்கிறான். அப்போ நீதிமான் பனையை போல செழிக்கத்தக்கதாக
செழிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். லீபோனில் உள்ள கேதுருவை போல வளரத்தக்கதாக. வளர்ந்தா மாத்திரம் போதாது, நான் அடிக்கடி சொல்லுவேன், வளர்ந்தா மாத்திரம் போதாது, மூளையும் ஞானமும் வளர வேண்டும். சில பேர் வளர்ந்திருப்பார்கள், கதை பேச்செல்லாம் ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கும். ஞானம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள், பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ தேவ பிள்ளைகள் வளர்ந்தால் மாத்திரமல்ல, ஞானத்திலும் வளரணும், அங்க பலத்திலும் வளரணும், பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களாய் வாழணும். அப்போதான் நீங்கள் செழிக்கத்தக்கதாக, ஆண்டவர் வளரத்தக்கதாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 13வது வசனம் முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்க நாட்டப்படணுமா? சபையில நாட்டப்படணும். சபையில நாட்டப்படும் போதுதான் அங்கு தேவனின் வார்த்தை, தேவனின் பிரசனம் அங்கு போதிக்கும் படும்போது, தேவனின் அசைவு வரும்போது அங்கு மாற்றங்களை கொண்டு வரும். அங்கு குறைவை நிறைவாய் மாற்றுகிற தேவனின் வல்லமை கிரியை செய்யும். அங்கு பலவீனங்கள் இருக்க முடியாதபடி தேவனின் வல்லமை அங்கு ஆளுகை செய்யும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு ஞாயிறிலும் தவறாமல் தேவ பிள்ளைகள் சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அது பங்குள்ளவர்களாய் மாறணும். கம்யூனிகேஷன், அந்த ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறணும். சில பேர் வந்தா அங்கு ஒரு பகுதி, ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப், அப்படி செயல்படுவார்கள். அது அல்ல. சபை என்றால் எல்லாரும் ஒன்றாய் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு குடும்பமாய்த்தான் இருக்கணும் சபை. சில ஒரு நபர் வருவார், அப்போ அவர்களுக்காக ஜெபிப்போம். பிறகு குடும்பத்தை வரும்போது அவர்களும் இந்த சபையோடு ஒத்து போவார்களா, கலந்து கொள்வார்களா என்று நாங்கள் ஜெபிப்பது உண்டு. அப்போ எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த குறைகளை எல்லாம் விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குறை சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படாதபடி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் செயல்படணும். தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்படணும். அப்போதான் நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருப்பீர்கள். 14வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தர் உத்தமர் என்றும், அப்போ கர்த்தர் உத்தமராயிருக்கிறார். என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை, பாகுபாடு இல்லை. மற்றவர்களுக்கு செய்து மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். அவரின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செழித்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சுகத்தோடு இருக்க வேண்டும், பலத்தோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில செழித்திருக்கணும், பிள்ளைகளோடு செழித்திருக்கணும், சமாதானத்தோடு வாழ்ந்து காட்டணும். அதுதான் செழிப்பாய் இருக்கிறது. 15வது வசனம் அவர்கள் வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போ பாருங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அது முக்கியம். கடைசி காலத்தில் கனியினால் தான் அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி செயல்படுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள் என்ற அந்த கனி வெளிப்பட வேண்டும். அது செழிப்பாய் காணப்பட வேண்டும், பசுமையாய் இருக்கத்தக்கதாக நாம் வாழும்போதுதான் தேவனின் காரியத்தில் நீங்கள் முதலிடத்தை நீங்கள் கொடுக்கும் போதுதான் அதெல்லாம் வருகிறதாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனின் வசனத்தில் நாங்கள் வளரணும், ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும், வரங்களில் நாங்கள் வளரணும், அங்கு ஞானத்தில்  பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்ற அந்த ஞானம் வேண்டும்.
பெற்றோருக்கு எப்படி இந்த பிள்ளையை எப்படி நடத்தணும் என்று தேவ ஞானத்தோடு நீ நடக்கும் போதுதான் அவன் முதிர் வயதிலும் கனி தருகிறவனாய் மாற்றப்படுவான். பெற்றோர்களுக்கு முக்கியம் என்ன? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், கர்த்தருக்குள் எப்படி வளர்க்கணும். உலக பிரகாரமாய் நாங்கள் நின்று செய்து யோசித்து செய்தோம் என்றால் பிள்ளை கடைசி காலத்தில் தேவ பிரசன்னத்தையும் இழந்து குடும்பத்தையும் விட்டு இழந்து அவன் போகிற போக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ தேவ பயத்தோடு தேவனின் ஆலயத்தில் நீங்கள் நடத்தும் போது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருகிற புருஷர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். முதலாவது சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ பாருங்க, இதுல நாம் ஏன் பார்க்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருப்பார்கள், பாவிகளுடைய வழியில் நில்லாமல் இருப்பார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருப்பார்கள். இவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஏதோ தானோ என்றல்ல, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை எடுத்தென்று சொல்லுகிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். தேவையில்லாத காரியத்தில் பிரியத்தை விட்டு அங்கு அகற்றி போட்டு கர்த்தரின் வேத வசனத்தில் பிரியமாய் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று அவன் செழித்திருப்பான். அவனின் காரியம் எல்லாம் கர்த்தர் செய்வார். அவன் கேட்கிறதை கர்த்தர் உடனே செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ வேதத்தை நாம் நேசிக்கணும். ஏதோ தானோ என்று படிக்கிறதல்ல, தேவ வசனத்தை தியானிக்கணும். ஒரு வசனத்தை ஒழுங்காய் நாம் தியானித்தால் அது பலனை தரும், செழிப்பை தரும். அப்போ நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரின் வேத வசனத்தை நாம் நேசிக்கணும், அங்கு தியானிக்கணும். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் வாய்க்கும். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் பிரியமான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறபடியினால், அவர் கர்த்தர் இருக்கிறபடியினால் அவன் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார், கர்த்தரின் சத்தம் கேட்கும். இது சரியில்லை என்று ஒரு உணர்த்தல் வரும், புரிதல் வரத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்துகிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அவர்கள் புரிந்து கொள்ளுகிறவர்கள் எங்கு நாட்டப்பட்டிருப்பார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பார்கள். கர்த்தரின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் அங்கு காணப்படுவார்கள். கர்த்தரோ இடத்தில் பிரியமுள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். செழிப்பை மாத்திரம் நாம் நேசித்தால் அங்கு கிடைக்காது. இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் 6 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். ஆசீர்வாதங்கள், அந்த 6 செழிப்பான காரியங்களை சொல்லி இருக்கிறேன். எதற்காக முன் சொன்னேன் என்றால், இதை நீங்கள் செய்யும் போதுதான் அங்கு செழிப்பு உண்டாகிறதா இருக்கிறது, அங்கு ஆசீர்வாதம் உண்டாகிறதா இருக்கிறது. 26வது சங்கீதம்
இந்த நாளில் சங்கீதத்தை தான் புரட்ட போகிறோம் பாருங்க. 26வது சங்கீதம் 4:5 வசனம். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், தும்மாக்கரோடே உட்காரேன். பாருங்க, வீணரோடு நான் உட்காரவில்லை. வீணரோடு உட்கார்ந்தா வீண் பேச்சு தான் வரும், உலக பேச்சு தான் வரும், வாக்குவாதம் தான் வரும், சண்டை தான் வரும். வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. வஞ்சகம் பண்ணுவார்கள் பாருங்க. வஞ்சகமான பேச்சு, வஞ்சகமான பார்வை, வஞ்சகமான செயல்பாடுகள், அதில் நாம் சேராதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வீணான காரியங்கள், வீணான நபர்களோடு நாங்கள் அந்த கலந்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். பொல்லாதவர்கள் கூட்டத்தை பகைக்கிறேன். இப்போ சங்கீதக்காரன் இதை சொல்லுகிறான் பாருங்க. பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன். பொல்லாதவர்கள் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள் தான் பொல்லாதவர்கள். கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதில் என்ன தெரிகிறது? அப்போ இவன் தேவனை அறிந்திருக்கிறான், ருசித்திருக்கிறான், புரிந்திருக்கிறான். தேவனின் ஆலயத்தில் இவன் நாட்டப்பட்டவனாய் காணப்படுகிறான். 19வது சங்கீதம். சங்கீதம் படித்தவர்கள் அநேகர் பாருங்க. 7வது வசனம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, இதுல வாலிபர்கள் புரிந்து கொள்ளணும், பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வேதத்தில் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. சில பேரின் ஆத்துமா மரித்திருக்கும் பாருங்க. தேவனோடு அந்த ஐக்கியம் இருக்காது. அப்போ அந்த ஐக்கியம் இல்லையண்டா உன் ஆத்துமா மரித்து போய்விட்டது. உயிர்ப்பிக்கிற தேவனோடு நீ ஐக்கியம் இல்லாவிட்டால் உன் ஆத்துமா மரித்து போகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது பாருங்க. சத்தியம்தான் தேவனின் வசனம், சத்தியம். சத்தியத்தை பேசுங்கள், அங்க அப்போதான் விடுதலை அடைவார்கள். அப்போ ஞானம் இல்லாட்டி என்ன கேட்கணும்? ஆண்டவரிடத்தில் ஞானம், அந்த ஞானம் செழிக்கத்தக்கதாக. வறட்சியாக இருக்கிறது அந்த ஞானம் என்றால் தேவனிடத்தில் நோக்கி பார்க்கும் போதுதான் அந்த ஞானத்தின் செழிப்பு உண்டாகிறதாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருவோம் என்றால், முதலாவது பிரியமான காரியத்தை செய்கிறோம் என்று சபைக்கு போகாத கூட்டங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், வீட்டில் இருந்து ஜெபிக்கிறோம், வீட்டில் இருந்து பாடுகிறோம், வீட்டில் இருந்து தியானிக்கிறோம் என்று சொல்லுகிற கூட்டங்கள் இருக்கு. அது வேதத்துக்கு புறம்பான காரியமாக இருக்கிறது. வேதத்தின் படிதான் கிறிஸ்தவர்கள் வாழணும். அரைகுறையாய் வசனத்தை பிடித்துவிட்டு அரைகுறையான காரியங்களை கை கொண்டால் எல்லாம் அரைகுறையாய் இருப்பார்கள். அப்போ தேவனின் வசனத்தின்படிதான் நாம் செயல்பட வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்போ தேவனின் ஆலயத்தில் நாட்டப்பட்டவராய் இருக்கும்போது நீங்கள் கேட்கிற காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 119வது சங்கீதம். பெரிய சங்கீதம் பாருங்க. 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதான் சொன்ன பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தரின் வார்த்தையின்படி நாம் நடக்க பழகணும். சில வேளை போராட்டம் வரும்போது அந்த வார்த்தையே நினைவு வராது பாருங்க. ஒரு போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் இருக்கும்போது நமக்கு என்னத்தை ஜெபிப்போம், எதை ஜெபிப்போம் என்று நாம் அங்கு புரியாத சூழ்நிலையில் இருப்போம். அந்த புரியாத சூழ்நிலையில் என்ன செய்யணுமெண்டா,
உங்களுக்கு கற்றுத்தர பாருங்க. என்ன செய்யணும் ஒன்றும் புரியல, ஜெபிக்க வாய் வர இல்லை, குடும்பமே இருளா இருக்கிறது என்ற அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் போடணும். ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய பாடல்கள் என்று சொல்றோம் பாருங்க. எத்தனையோ அநேக பாடல்கள் வருகிறது. ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் போட்டு அது சத்தமாய் போடும்போது உங்களுக்குள் ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் அறியாமலேயே நீங்கள் நடந்து 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 புறவு கேட்க 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 தேவனின் வசனத்தின் பாடல்களை நீங்கள் கேட்க கேட்க தேவனின் வசனம் அங்கு உங்களுக்குள் கிரியை செய்யத்தக்கதாக மாற்றப்படுவீர்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன புரியணும்? ஆவிக்குரிய தேவனின் வசனத்தின் பிரகாரமாய் எழுதப்பட்ட வசனத்தின் பாடல்கள் போட்டு கேட்டு ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போதான் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தரின் வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தமர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் மோசே என்ன சொல்லுகிறார் பாருங்க, 29வது அதிகாரம். உபாகமம் மோசே ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. 29:9. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உங்கள் காரியங்கள் வாய்க்கணும் என்றா, உங்கள் காரியங்கள் நேர்த்தியாய் செழிக்கணும் என்றா தேவனின் வார்த்தையின்படி நீங்கள் செய்யுங்கள், கை கொள்ளுங்கள், அவைகளை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். வார்த்தைகளை நீங்கள் மறந்து போயிடாதீர்கள். வார்த்தை முக்கியமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் தேவனின் வார்த்தையை மறந்து போனால் தேவனை மறந்த காரியமாய் இருக்கிறது. தேவனின் வார்த்தையை மறவாதபடி கை கொண்டு நடந்தால் நீங்கள் செய்வது சொல்வது எல்லாம் செழிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். அதான் மோசே சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும்டா. இந்த வசனங்களை, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள் என்று சொல்லும்போது அந்த காரியத்தில் நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரின் வேத வசனத்தை நாம் வாசித்து அதன்படி கை கொண்டு நடப்போம் என்றால் செழிப்பு உண்டாகும், வறட்சி அகன்று போகும். உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார், பொறுப்படுத்திக் கொள்வார். அப்போ சங்கீதம் 52வது சங்கீதம் எல்லாம் தேவை, செழிப்புத்தான் தேவை, மற்றது தேவையில்லை என்றால், இதில் போதிக்கப்படுகிறது தேவையில்லை என்றால் அது செழிப்பை நீங்கள் மறந்து போக வேண்டும். அது நடக்காத காரியமாய் மாறிவிடும். இந்த வேத வசனத்தில் சொல்லுகிற ஒவ்வொன்றை நீங்கள் கை கொள்ளுவீர்கள் என்றால் அங்கு செழிப்பு தானாய் கர்த்தர் கட்டளையிடுவார். 52வது சங்கீதம் 8வது வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். பாருங்க, நானே தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்போ இதில் புரிகிறது, கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கை கொள்ளும் போது நீங்கள் செழிப்பீர்கள், வறட்சியோடு வருவீர்கள், ஆனால் செழிப்போ ஆக கர்த்தர் மாற்றிடுவார். செழிப்பாய் மாற்றித்தக்கதாக, சாட்சி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபித்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த காரியத்தில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
அதை நாம் விசுவாசித்து நாம் செயல்படுத்தி அந்த காரியத்தை செய்து விசுவாசத்தோடு ஜெபித்து தேவன் வார்த்தையின்படி நாங்கள் நடந்து ஜெபித்து காரியங்கள் செய்தால் பச்சை பசலை போல மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். இப்போ அந்த மரத்தை நடுகிறோம் பாருங்க, சின்ன மரமாக இருக்கும். அதை நடும்போது வேர் கொள்ளாவிட்டால் அங்கு மரம் முடிந்து விட்டது, கதை முடிந்தது, அது செழிக்காது, கனி கொடுக்காது. அதை குறித்து தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். வேர் கொள்ளணும்னா வசனத்தை அங்கு உள்வாங்கணும், பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்திருக்கணும். அப்போ உள்வாங்க வார்த்தையை உள்வாங்க கர்த்தருக்குள் நீங்கள் வேர் கொண்டவர்களாய் மாறுவீர்கள். வேர் கொண்டு புயல் அடித்தாலும் அசைக்கப்படாத மரத்தை போல மாற்றப்படுவீர்கள். அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. போதிக்கப்பட்டா மறந்துடுவோம் பாருங்க. இந்த நாள் போதிக்கப்படுகிற அடுத்த கிழமை கேட்டா என்ன நடக்கும்? என்னத்தை போதித்து என்னத்தை வசனத்தை சங்கீதம் தான் ஞாபகம் வரும். அப்போ ஞாபகம் இருக்கணும் பாருங்க, ஞாபகம் இருக்கணும். சில பேர் எழுதுவார்கள், சில பேர் வீட்டை போய் பார்த்தோம் என்றுவார்கள் பாருங்க, லைவை பார்த்து அதில் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவார்கள். அப்போ வேத வசனத்தை நாம் கை கொள்கிறவர்களாய் இருக்கும்போது போதிக்கப்பட்டால்தான் அந்த வேத வசனங்களை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த மாதத்தில் இருந்து பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறோம் பாருங்க, தொடர்ந்து வருகிறது பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடியில் கேள்வி கேட்டால் முழுசுற இல்லை. இந்த வசனத்தின்படி அங்கு சொல்லும்போது நாங்கள் முதல்ல அறிவிப்போம் பாருங்க, இதை வாசிங்க, தியானிங்க, அப்புறம் கேள்வி கேட்கப்படும். நீங்கள் சில நேரம் 5 நிமிஷம் விளக்கம் கொடுக்கணும் என்று சொல்லும்போது நீங்கள் ஆயத்தமாக வரணும். பிள்ளைகள்கிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, அவர்கள் விழுந்து படித்தார்கள். நீ இந்தாண்டாப்பா விழுந்து படித்தார், நல்ல மார்க்ஸ் தான் இருக்கிறது பிள்ளைகள். அப்போ நாமும் பெற்றோர்களும் ஊக்குவித்து அந்த வேத வசனம் இப்படியா இருக்கிறது. நேற்று வீட்டை போனோம் பாருங்க, அவன் இதில் போகிறான், இது பைபிளில் இருக்குது, லேவியர் தான் என்றான், அது போட்டிருக்கு என்று சொல்லுகிறான் பாருங்க. அப்போ நாமும் இருக்கும் பாருங்க. அப்போ ஸ்டோரியை பார்க்கும்போது கிறிஸ்தவ குட்டி ஸ்டோரியை அவர்களுக்கு போட்டு காட்டும்போது அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். கேட்கிறது மாத்திரமல்ல, பார்க்கும்போது அது இன்னும் கிளியராய் அவர்களுக்கு புரியும். அதுதான் முக்கியம். கர்த்தருக்குள் பிள்ளைகளை கர்த்தரின் வேத வசனத்தின்படி நடத்த வேண்டும் பாருங்க. அப்போ போதிக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடும் அதில் பெருகுவீர்களாக என்று அங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார். முதலாவது என்ன காரியம்? எதை பற்றி பேசினேன்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அப்போதான் அவர்கள் செழித்திருப்பார்கள். 2வது காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் செழித்திருப்பார்கள். எரேமியா 17வது அதிகாரம். எரேமியா 17வது அதிகாரம் 7-8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் காரியங்கள் செழிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். 8வது வசனத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எப்படி இருப்பீர்கள் என்பதாக நம்பிக்கை இருக்கணும். அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் நம்பிக்கையின் நாயகனாக இருக்கிறார் என்ற ஒரு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த முன்னேற்றம் காணப்பட வேண்டும். அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஆலயத்தில் நாட்டப்படணும் முதலாவது. 2வது கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்ப 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 நீங்கள் செழிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வேர் ஊண்டி அங்கே எல்லாம் கீழாய் போய்கொண்டிருக்கும். அப்போ கீழிலே அந்த சத்துக்களை அங்கு வேர் உறிஞ்சி எடுக்கும்போது அங்கு செழிப்பாய் மாற்றப்படுவீர்கள். பச்சை பசலையாய் மாற்றப்படுவீர்கள். நீதிமொழிகள் 28. இருபத்தைந்தாவது வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அப்போ என்ன? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பும் போதுதான் நாம் செழிப்போம். எவ்வளவு நமக்கு தேவை, அது தேவை இருக்கட்டும். எத்தனையோ லட்சம் தேவையாக இருக்கலாம், எத்தனையோ கோடி தேவையாக இருக்கலாம், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் தேவனை நீங்கள் நம்பும் போது அந்த காரியத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த காரியத்தில் செழிப்பை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பும் போதுதான் காரியங்கள் மாறுதலாய் முடியத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். அப்போ முதலாவது கர்த்தரின் ஆலயத்தில் நாட்டப்படணும். 2வது கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கணும். நேரம் போகிறது, அதனால் சீக்கிரமாய் கடந்து போகிறோம். 3வது காரியம் என்ன? நீதிமானாய் நடக்கணும். நீதிமானாய் நடக்கணும். வேலையில் நீதிமானாய் விளங்கணும். நீங்கள் எங்கே போய் பார்ட்டியில் கலந்து கொண்டாலும், பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், திருமண பார்ட்டியாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் வித்தியாசமாய் காணப்படணும். அப்போதான் நீங்கள் செழிப்பீர்கள். நீதிமான் அங்கு நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தலைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் எல்லாம் ஃபோக்கஸ், எல்லாம் கதைக்கும் போது கணக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பாருங்க. சில பேருக்கு கல்குலேட்டர் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அந்த காரியத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள், பச்சை பசலை போல அவர்கள் மாறுவார்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம், அதே அதிகாரம் 24, 25. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரம் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பாருங்க, இதுல தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. 24 வாசிப்போம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. சில பேர் அப்படியே பிசினித்தனம் பண்ணுவார்கள் பாருங்க. கஞ்சர் என்று சொல்லுவோம். கஞ்சர் எல்லாத்திலையும் கஞ்சத்தனம் பண்ணுவார்கள். ஆனால் அங்கே அவர்கள்ட்ட எல்லாத்துல பணம் தங்காது, சமாதானம் தங்காது, செழிப்பு தங்காது. ஏதோ விதத்தில் அவர்களின் வீண் செலவுகள் உண்டாகும். நீதிமானாய் நீ இருக்கும்போது, அங்கு ஏழைகளுக்கு நீ அங்கு உதவி செய்யும் போது, கர்த்தரின் காரியத்துக்கு உதவி செய்யும் போது நீ செழிப்பை காண்பாய். அங்கு நீ செழிப்பாய், பச்சை பசலை போல மாற்றப்படுவாய். 14, 11 நீதிமொழிகள். தும்மாக்கருடைய வீடு அழியும்,
செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். துன்மார்க்குடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கத்தக்கதாக மாற்றுவார். அப்போ தேவன் காரியம் தேவனுக்கு முன்னிடம் கொடுத்து செயல்படும் போது நாங்கள் மாற்றப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நீதிமான் அங்கு செழிக்கத்தக்கதாக மாற்றுவார். ஒரு நபர்களை குறித்து பார்ப்போம் கடைசியாக. ஆதியாகமம் 6:9. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சந்தரிக்கிறவன் தான் நீதிமானாய் இருக்கிறான். நோவா அங்கே நீதிமானாய் காணப்பட்டான். தாவீது, இப்போ நோவா தேவனின் கண்களில் அவன் நீதிமானாய் காணப்படுகிறான். இரண்டாவது தாவீது 1 சாமுவேல் 24வது அதிகாரம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். பாருங்க, சவுல் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். அவன் ஒரு காரியத்தில் அவனை கொலை செய்யத்தக்கதான் சமயம் இருக்கின்றது, சமயம் கிடைக்கிறது. ஆனால் தாவீதோ அதை செய்யவில்லை. அப்போ அந்த காரியத்தில் அவன் சொல்லுகிறான், சவுல் என்னை பார்க்கிலும் நீதிமானாயிருக்கிறான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீதிமான்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். மற்றவர்கள் பார்க்கும்போது நீ நீதிமான், என்னை விட நீதிமானாய் இருக்கிறாய், ஒரு வித்தியாசமாய் இருக்கிறாய் என்று காணத்தக்கதாக தேவன் மாற்றுவார். தேவனின் நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனோடு இருக்கிறவர்கள் அங்கு புகழப்படுவார்கள். மற்றவர்களின் காரியத்தில் மற்றவர்களே சொல்லுவார்கள், நீ நீதிமான், நீ நன்மை செய்தாய். நன்மை செய்ய நாம் பழகணும். தீமைக்கு தீமை செய்யல, தீமை செய்தால் நன்மை செய்யும் போது அங்கு அவர்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகிறதாய் இருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீதிமானை குறித்து? மத்தேயு 13:43. மத்தேயு 13 புதிய ஏற்பாடு. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிரகாசம், சூரியன் எவ்வளவு தூரமாக இருக்கு, அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. அப்போ நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிக்கத்தக்கதான ஒளி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். முதலாவது நான் என்ன சொன்ன, செழிக்கணும் என்றால் கர்த்தரின் ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். இரண்டாவது, கர்த்தரை நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும், நீதிமான்களாய் இருக்கணும். அப்போதான் இந்த காரியத்தில் நீங்கள் செழிப்பீர்கள். இந்த 6 காரியம் முதலாவது சொன்னேன்ல, ஆவிக்குரிய காரியத்தில் செழிப்பீர்கள், பொருளாதார காரியத்தில் செழிப்பீர்கள், உடல் காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருப்பீர்கள், குடும்ப காரியத்தில் செழிப்பாய் இருப்பீர்கள், ஊழிய காரியத்தில் செழிப்பாய் இருப்பீர்கள், நித்திய ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். யாவரும் எழுந்த வண்ணமாக திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Holy Spirit of the mighty God. திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவரின் கட்டளை என்னவென்றால், அவர் வரும் அழகும் இந்த காரியத்தை செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் இந்த பந்தியில கலந்து கொள்ள, ஆண்டவரை நினைவு கூறுங்கள் என்ற அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்கள் தான் செழிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். செழிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். பயபக்தியோடு பந்தியில ஒவ்வொருவரையும் கலந்து கொள்ளும். பயபக்தி இல்லாம உலகத்து போக்குவதோடு எல்லாம் செய்துவிட்டு வந்து இந்த பந்தியில கலந்தீங்கள் என்றால், வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதால், தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆயத்தப்படுங்க. நீங்களே ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்க. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, நீங்க அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லா காரியத்தையும் பொறுத்து கொண்டீங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும் அளவும் இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Holy Spirit of the mighty God. Rema mama shagandana magantu daba. Redelelelele bo santana mantu daba. Rendelelele bo shandana baba. Yesappa, Yesappa. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of the mighty God. அப்பத்தை ரசத்தை ஆண்டவரே, நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படத்தக்கதா கிரியை செய்யுங்கப்பா. இதுல பானம் பண்ணுகிறவர்கள் சரத்துல என்ன வியாதி இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் இவர்கள் உண்ணும் போது, பானம் பண்ணும் போது சரத்துல சுகம் உண்டாகணும், பரிசுத்தம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், ஜெயம் உண்டாகணும், செழிப்பு உண்டாகணும் சர்வத்தில். கர்த்தாவே, நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் வந்து பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள்.
ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்க. Thank you Holy Spirit of the mighty God. தகப்பனே உமக்கு நன்றி. பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஒவ்வொரு இரத்தத்தையும் சிந்தினீர்கள். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் கர்த்தாவே. நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் எங்களை நடத்தணும். நீங்க தான் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். நீங்க தான் எங்களை ஆண்டவரை பெருகப்படும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் உட்கொள்வோம். Jesus. Thank you, Father, in the name of Jesus. தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. Rabandana hasere. Rabashandarala. நீங்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் தசோபாவங்களை உங்கள் கரங்களில் எடுத்து வையுங்கள். Thank you, Jesus. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவரே செய்ய உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் காணிக்கை நேரமாய் தசோபாம் கொடுக்கிற படைக்கிற நேரமாய் இருக்கிறது கர்த்தாவே. நீங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அவர்களின் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இதில் விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே 30, 60, 100 மடங்காய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செழிக்கத்தக்கதாக ஒரு மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்தில் வருவதாக இந்த mighty name of Jesus. தேவர்களுக்கு தூரப்படுத்துவீராக. தேவனின் கரம் இறங்கி வந்து காரியங்களை தேவைகளை எல்லாம் அற்புத விதமாய் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்துல கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும், கொடுக்காதவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காணிக்கை பொட்டியில் நீங்கள் கொண்டு வந்து போடுங்கள். Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த
நாளிலும் எங்களோடு கூட இருந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit of the mighty God. நீங்கள் தானே ஐடியா கொடுத்தீங்க அந்த இது பைபிள் அவங்க படித்து அந்த டெஸ்ட் எடுக்கணும். என்ன நினைவு வந்துச்சு? எப்படி? அப்படி இல்லை, நான் இந்தியாவில் சின்ன வயசில் படிக்கும் போதே ரெகுலராக சண்டே கிளாஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போவேன். அப்பா அம்மா ரெகுலராக வந்து பைபிளில் சில சாப்டர்ஸ் படிக்க சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ணுவேன், அட்டன் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நிறையா சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இங்கே சண்டே ஸ்கூலுன்னு நம்ம டைரெக்டாக இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் பைபிள் ஸ்டடி அதிலலாம் ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி, இப்போ புதுசாகவும் 2 பேர் வந்திருக்காங்க. சரி, அவங்களும் இந்தியாவில் மேபி சண்டே ஸ்கூல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னால சரி இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எல்லோரும் சின்சியராக படிச்சுட்டு வந்து நல்லா தான் எழுதியிருக்காங்க எக்ஸாம். ஆக்சுவலாக எல்லாருமே 80% அண்ட் அபவ், 2 பேர் 90% எடுத்திருக்காங்க. ஸோ ரியலி ஹாப்பி, எல்லாரும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. கிஃப்ட் எல்லாரும் இல்லை நீங்கள் ஆக்சுவலாக வந்து 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருந்தோம். ஒன்று வந்து கொஞ்சம் ஹார்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஈஸி அப்படின்னு வச்சுருந்தேன். பட் வந்து ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சிமிலராக தான் இருந்துச்சு 2 பேருக்கும். ஸோ நோ டிஃப்ரென்ஸ். 2 பேர் வந்து 9 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யோஷிபாவும் ஜோஹனும் 9 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிக்காயாவும் ஜோஷுவாவும் நெக்ஸ்ட்டு கை தட்டுவோம். அடுத்த ஒரு பெஸ்ட். முக்கியமாக என்ன சொல்லணும்னா இட்ஸ் நாட் அபவுட் த கிஃப்ட், இட்ஸ் நாட் அபவுட் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் என்கரேஜ்மெண்ட். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எவ்ரிடே பைபிளில் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா தட்ஸ் குட் இனஃப். எல்லா வாட்டியும் குவிஸ் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் ஒரு சாப்டர் படிச்சுட்டு எழுதிட்டு வர சொல்லலாம். ஏன்னா நான் குவிஸு கேட்டால் நீங்கள் எல்லாம் ChatGPTயில் கூட கொஸ்டின்ஸ் நீங்களே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓரல் எக்ஸாம் இருக்கும். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்ஸாம், பட் இட் வில் ஜஸ்ட் பிரிங் யூ க்ளோசர் டு காட். அதுதான் ஒன்லி கோல் ஃபார் திஸ் என்டையர் பிளான். இது ஒரு சின்ன மினிஸ்ட்ரின்னு நாங்கள் நினச்சி பண்ணுறோம். தட்ஸ் தி என்டையர் தாட் ப்ராசஸ். வேதம் படிப்பது முக்கியமாக இருக்கிறது. அதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வேத வசனங்களையும் அவர்கள் உட்கொள்ள வேண்டும். அப்போதான் அவர்கள் ஞானவான்களால் மாறுவார்கள், சாட்சியாக மாறுவார்கள், கர்த்தருக்காக இருந்து பிரகாசிப்பார்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் வேத வசனத்தின் காரியத்தில் கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க. கர்த்தாவே இந்த நாளை எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியா
தேவாவியானவர் உலாவி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க தான் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்தருளும்படியாய் செழிப்பை தேவன் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஒவ்வொருவரின் காரியங்களை நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திக்க பெரிய காரியங்களை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். எந்த தேவனோ நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. ஆரோக்கியம் தெய்வதானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் தெய்வதானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செனி தொங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செனி தொங்க செய்திடுவார். உயர்வானே வேடன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வானே வேடன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கரங்களை உயர்த்தும் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் கரங்கி உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷித்த வல்லமை வெளிப்படைக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமும் பலமும் ஞானமும் கிருபை பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். எல்லா காரியத்திலும் நீங்க கூட இருக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. வேத வசனத்தை தியானிக்கிற பிரியமுள்ள பிள்ளைகளால் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. பாதுகாப்பு ஒவ்வொருவர் பிள்ளைகளிலும் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா தேவைகளை கண்டு சந்தித்தருளி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரங்களை மறவாதே. ஆமென்.